இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை இந்த கரண்ட் பிரச்சனை வருது பார்த்துடுங்க. அது எப்படி சரி பண்ணலான்னா, இப்போ என்னென்னா இன்வெர்டர் பேட்டரி மூலமாக இந்த கரண்ட் பிரச்சனையை சரி பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரேட்டெலாம் வராது. முன்னாடி தான் ரொம்ப ரேட் வரும். இப்போ வந்து ரொம்ப ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கி. அதனால் இந்த வீடியோவில் எப்படி இன்வெர்டர் பேட்டரி மாட்டலாங்கிறதும் காட்டுறேன், எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற போகிற இன்வெர்டர் வந்து 1050 வாட்ஸ் பார்த்துக்கிடுங்க, 150 ஆம்ஸ் பேட்டரி. இதை மாட்டுறதுனால நம்ம வீட்டில் 4 ஃபேன் போட்டுக்கலாம், 4 லைட்டு கொடுத்துக்கலாம், ஃபோன் சார்ஜர் போட்டுக்கலாம், எல்இடி டிவி போட்டுக்கலாம், ஏன் மிக்சி கூட நம்ம போட்டுக்கலாம். இதை இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நான் முதல்ல வந்து மெயினாக ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயினாக ஆஃப் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா சுவிட்சு போர்டையும் எல்லா ரூமில் உள்ள சுவிட்சு போர்டையும் கலத்தி பார்க்க. ஏன்னா இது வந்து இன்னொரு ஒயரிங்னு இருந்தாங்க, உள்ள லைன் கொடுத்துருக்காங்களா என்னையாதுன்னு தெரில. இப்போ நான் கலத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்காரங்க ஜூஸ் கொண்டு வந்து தந்தாங்க. ஜூஸ் குடித்தோன்னே ஏதோ நமக்கு ஒரு புது நல்ல ஸ்டாமினா வந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் யாரும் வேலைக்கு வந்தால் அவங்க கேட்காமலே நீங்களும் ஜூஸ் கொடுங்க. இப்போ நம்ம ஜூஸை குடித்து முடிச்சிட்டோம் வந்துடுங்க. அடுத்தது என்ன பண்ணேன்னா, அவங்க கேட்ட மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, மிக்சி, லேப்டாப் சார்ஜரு இதெல்லாம் கொடுத்தாச்சு பார்த்துக்கிடுங்க. கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து இந்த இன்வெர்டர் பேட்டரி எங்கே வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ இடம் பார்த்தேன். கிச்சனில் நல்ல காத்தோட்டமான இடம் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி பேட்டரி இன்வெர்டர் வைக்கும்போது சின்ன பிள்ளைகள் எதுவும் கைப்படாத மாதிரி, கீழே வைக்காத மாதிரி, பெட்ரூமில் வைக்காத மாதிரி மேலே கிச்சனில் வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த இன்வெர்டர் பேட்டரி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு இன்வெர்ட்டருக்கு சார்ஜிங் பாயிண்ட் வேணும். இப்போ அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பேஸு, நியூட்ரல், எர்த்து 3 வேணும். இன்வெர்ட்டர் லைன் இந்த இது வேணும். அதுதான் நான் இப்போ இந்த சுவிட்ச் போர்டு எல்லாமே நான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம லைன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அடுத்தது என்னென்னா, பேட்டரியை மேலே தூக்கி வைக்கணும். பேட்டரி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே ஒத்தையில் ட்ரை பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட ஒரு ஆள்கள் கூப்பிட்டுடுங்க. நான் அந்த அண்ணனுக்கு, வீட்டில் உள்ள அண்ணனை கூப்பிட்டேன். இப்போ இன்வெர்டர் பேட்டரியை தூக்கி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணேன்னா, இன்வெர்டர்லேருந்து வர அந்த திருப்பின் பிளக்கை நம்ம சார்ஜிங் பாயிண்ட் வச்சோம்னா அதில் சொருவியாச்சு. அடுத்து என்ன பண்ணேன்னா, இந்த பேட்டரியில் வந்து டிஸ்டில் வாட்டர் ஊற்ற இடத்துல அந்த இது டைட்டாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஸ்க்ரூ வச்சு தட்டி கலைச்சிட்டேன். அடுத்து அந்த ஃப்ளோட்டை மாட்டினேன். இப்போ இன்ஸ்டால் எல்லாம் முடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அடுத்தது என்ன பண்ணேன்னா, இன்வெர்ட்டரில் ஆன் ஆஃப் பட்டன் உண்டு. அந்த பட்டனை நான் ஆன் பண்ணேன். இப்போ நான் ஒவ்வொரு ரூமாக போய் டெஸ்ட் பண்ணேன். நான் கொடுத்த கனெக்ஷன்லாம் ரைட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு லைட்டு, ஒரு ஃபேன் போட்டேன். ஃபேன் நல்லா ஓடிச்சு.